சார் வணக்கம். வணக்கம்மா. குடிமகன்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு குடுத்தா என்ன தப்பு சார்? தப்பே இல்லையே. யார் தப்பு சொன்னது? 100% நியாயமான ஒரு விஷயம் அது. ஏன்னா, கள்ளச்சாராயத்தால குடிக்கிறவனுக்கு 10 லட்சம் அரசாங்கம் நஷ்டஈடு குடுக்குது. அப்போ தினம் தினம் உழைச்சி சம்பாதிக்கிற காசுல அரசாங்கத்துக்கு பெரிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த குடிமகன்களுக்கு ஏன் இன்சூரன்ஸ் போடக்கூடாது? இன்சூரன்ஸ் போட்டு இன்சூரன்ஸ் கார்டுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ சரக்கு கொடுக்கப்படும் ஏன் ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது? தாராளமாக செய்யலாம். ஏன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறான், வேலைக்கு போகிறான், 500 சம்பாதிக்கிறான், 300 குடிச்சிட்றான், 50 சைடிஸு 150 பொண்டாட்டியை கொடுக்குறானா இல்லையா தெரியல. ஒரு சிலர் அது கூட கொடுக்கறது கிடையாது. அப்போது இவன் திடீர்னு குடிச்சு செத்து போயிடறான்னு வச்சுக்கிங்களேன். என்ன பண்ண அந்தம்மா, இந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம், நடுத்தரில் தான் நிற்கும். அந்த சாவை எடுக்க கூட காசு இருக்காது. அந்த சூழ்நிலை தான் இருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே. அப்போது அரசாங்கம் இந்த இன்சூரன்ஸை போட்டிருந்தால் மட்டும்தான் மது விற்கப்படும், மது கொடுக்கப்படும்ன்ற சட்டத்தை கொண்டு வந்தால் உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப 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 இந்த அரசாங்கத்தோட பாதங்களில் விழுந்து நான் நன்றி தெரிவிச்சுப்பேன். ஏன்னா இன்றைக்கி கள்ளச்சாராயத்தில் குடித்து 65 பேர் சம்திங் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்குலாம் 10 லட்சம் போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டு போயிடுச்சு. அது இல்லாமல் அவங்க 1 லட்சம், இவங்க 1 லட்சம் 50,000 அப்படி இப்படி கொடுத்தாங்க. தொண்டு நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தினம் 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 குடிச்சு எப்படி இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் குடிமகன்கள் அத்தனை பேர்லாம் சென்னையே இல்லை, தமிழ்நாடு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் குறைஞ்சது டெய்லி ஒரு 100, 200, 300, 500 அந்த மாதிரி தான் செத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா குடிக்க ஆரம்பிச்சிரும்னால குடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஆல்ரெடி கிட்னி போயிட்டே இருக்கும், லிவர் ஆல்ரெடி அப்படியே போயிட்டே இருக்கும். மொத்தமாக படுத்துருவான், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவான். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு கடனை வாங்கி இவங்க கடனாளி ஆகி கடைசியில் இவன் செத்த சாவு கூட தூக்கி போடாமல் கஷ்டப்படுறதுக்கு குடித்ததுக்கு அரசாங்கம் செய்கிற ஒரு நல்ல விஷயமா இந்த இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா, அந்த இன்சூரன்ஸ் இவன் செத்தா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வரா மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடணும். அந்த 30 லட்சத்தில் செலவு போக அவங்க ஒரு 10-15 லட்சம் இருந்தால் இவங்களோட வாழ்வாதாரத்தை வளர்த்துப்பாங்கன்னு தான் என்னோட வேண்டுகோள்மா. நன்றி.